தசரதனுடைய தப்பு எந்த ஒரு நிச்சயத்துல இவன் வந்து வரம் கொடுத்தான். ஒரு காரியம் நடக்கிறது, பகவத் கைங்கரியம், அது சம்பராசுரனை அழிக்கணும், பிரஜைகளுடைய கடமை இல்லையா? ஒரு அசுரனை அழிக்கிறதுக்கு ராஜாக்கு துணை போறது. அதுக்கு யார் சன்மானம் வழங்கணும்? பகவான் தான் வழங்கணும். உடனே என்ன பண்றான், என்னை நீ காப்பாத்தினியே, உனக்கு என்ன வர வேண்டும்? நான் உணர்ச்சி வசப்படுறதுன்னு பேரு. சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணிட வேண்டியது. பகவான் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு பகவத் கைங்கரியத்தை நடக்கும் பொழுது யாரையும் அப்ரிஷியேட் பண்ணி பேசிக்கூடாது, யாருக்கு பரிசு கொடுக்க கூடாது. பகவானுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு, மற்றவர்களுக்கு அந்த தகுதி இல்லை. இதுவும் ராமாயணம் சொல்றது. என்ன பண்ற, வரத்தை கொடுத்துட்டான். 2 வரம் உனக்கு தர, என்ன வேணுங்கிறது. அவன் இப்பயே கேள்வி, இப்ப கொடுக்குறேன், அப்புறமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான், இவன் என்ன பண்ண, இப்ப வேணா தேவைப்படும் போது எப்ப வேணா கேள்வி, நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற. அங்கேயே போயிடுது. காலத்தை நீ நிர்ணயம் பண்றியா? எல்லாத்தையும் படிச்சிருக்க, காலம் உன் கையிலையா? நாளைக்கு நீ இருப்பியா? அது நிச்சயம் இல்லை. எந்த தைரியத்துல நீ வாக்கு கொடுத்த? அது ஒரு அசத்தியமான வாக்கு. அந்த அசத்தியம் தான் அவனை அழிச்சதுன்னு சொல்ற, தசரதன் அழிச்சதுன்னு சொல்லு. கும்பகர்ணன் நீதியை பேசினா, நியாயம் பேசினா, ஆனா நடக்கல. அதே விபீஷணன் நியாயத்தையும் தர்மத்தையும் இது பண்ணா. நம்ம என்ன பண்றோம், விபீஷணனை தப்பு அப்படிங்கிறோம். அவன் வந்து துரோகி அப்படின்னு சில பேர்லாம் சொல்றான். இல்ல, அவன் என்ன பண்றான், ஒரு க்ஷத்ரிய தர்மத்துல பாக்குறான். ஒரு க்ஷத்ரிய தர்மம் என்ன, தர்மத்தை நிலைநாட்டணும். பகவான் அவனிடத்துல பொறுப்பை ஒப்படைச்சிருக்க. பிராமணனுக்கு என்ன அழகு, தர்மத்தை போதிக்கணும். வைசியனுக்கு என்ன அழகு, தர்மத்தின் படி நடக்கணும். அப்ப 4வது வர்ணத்தாருக்கு என்னன்னா, தர்மத்தை விதைக்கணும்னு சொல்லியிருக்கான். அவன் கையில தான் இருக்கு தர்மமே. இவன் என்ன பண்ணிருக்கான், தர்மத்தின் படி நடக்கல, நான் தர்மத்தின் பக்கம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டான். அண்ணனாலும் தம்பியாது இந்த இடத்துல கிடையாது. தர்மம் எங்க இருக்கோ அங்கதான் இருப்பேன்னு சொல்றான். அதுதான் உத்தமன், உத்தமனுடைய செயல். இவன் என்ன பண்ணிட்டான், கும்பகர்ணன் தர்மத்தை பேசினா, தர்மத்தின் படி நடக்கல. எண்ணம் இருந்து என்ன பிரயோஜனம், சொல்லி இருந்த பிரயோஜனம், செயல் இல்லை. கும்பகர்ணன் மாதிரி. அதுக்கு என்ன காரணம், தன் மெய்யின் மேல் ஒரு நம்பிக்கை. மெய்யால் கெட்டான். எது பொய்யான உடம்போ அந்த உடம்பை மெய்யாக நினைத்தது அவனுடைய தப்பு அப்படின்னு ராமாயணம் சொல்றது. இதெல்லாம் குணங்கள்லாம் எங்க இருக்குன்னா உனக்குள்ளாரே இருக்கு. இதை வெளிக்கொணரத்துக்கு உண்டான ஒரு சாதனம் தான் இந்த மாதிரியான ஒரு சத்சங்கங்கள், ஒரு சாதனைகள். அப்போ என்ன இதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். 100க்கு 100 மார்க் போடுறதுன்னு இருக்கு. இந்த 100 கீழே இருக்கும், மேல நம்ம என்ன வாங்குறோமோ அந்த மார்க் இருக்கும். அப்போ இந்த 100ங்கிறது யாரிடத்துல இருக்கு, நம்மளிடத்துல இருக்கு. நம்ம அதை எவ்வளவு வெளிப்படுத்துறோமோ, சிம்பிளா சொல்லணும்னா 100 காயின் இருக்கு, நம்ம 90 கொடுத்தோம்னா 90 தான் சொல்லுவோம். 100க்கு 100 காயின் இருக்கிறதுக்கு நீ 90 காயின் தான் கொடுத்தற மாதிரி 100 நம்மளுடைய பிரசன்டேஷனை பொறுத்து அந்த இது நாம. அப்ப இந்த 100க்கு என்ன அப்படின்னா, இந்த 0 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 0 எடுத்துட்டோம்னா ஞானத்தை குறிக்கக்கூடியது. அடுத்த 0 என்ன கொடுக்கிறது, ஸ்ரத்தையை குறிக்கிறது. இந்த 1 எதை குறிக்கிறது அப்படின்னா தன்னம்பிக்கையை குறிக்கிறது. இது 3 எவனிடத்துல இருக்கோ அவன் 100க்கு 100 மார்க் வாங்க முடியும். இந்த 100க்கு 100 மார்க் வாங்கிட்டான், அவன் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டான். ஆனா அவனுக்கு இடத்துல என்ன வந்துருது, ஒரு புள்ளி வந்துருது, பிளாக் மார்க் வந்துருது. இந்த பிளாக் மார்க்கு என்ன, நான்கிற எண்ணம் வந்துருது. அப்ப என்ன ஆயிடுது, அந்த 100க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்துருச்சுன்னா அந்த 2 0க்கு வேல்யூ போயிடுது. உண்டா இல்லையா? மேத்தமேட்டிக்ஸ் பிரகாரம் 0க்கு வேல்யூ போயிடுது. அப்ப என்ன இருக்கு, 0.1. இப்போ 1.1 இருக்கு. 1 பெருசா 0.1 பெருசான்னா 1 தான் பெருசு. இப்போ 0.1 எதை குறிக்கிறது அப்படின்னா, இவனிடத்துல ஒரு தன்னம்பிக்கை, நம்பிக்கைங்கிறத போய் தனதுங்கிறது நிற்குது. இந்த தனதுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கு. அது என்ன ஆயிடுது, ஷெல்ஃபா மாறி பேட் தாட்ஸ்ல போய் அந்த பேட் தாட்ஸ் உள்ள புகுந்து கடைசியில என்ன ஆகுது, செல்ஃப்லெஸ்ஸா ஆகணும், மைனஸ் வரணும். எப்ப மைனஸ் வந்தது, தன்னிடத்துல உள்ள அத்தனையும் போனதுக்கு அப்புறமா தான் தனித்து நிற்கும் போது மைனஸ் வந்த உடனே
செல்ஃப்லெஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இறைவனுடன் அவன் ஒன்று சேர்ந்தான். அப்போ என்ன வேணும்னா இந்த இடத்துல தன்னம்பிக்கை இருக்கணும், ஆனால் தான்கிற அகங்காரம் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து இந்த இடத்துல இந்த 100 அப்படிங்கிறது. அப்போ 100ங்கிறது நம்ம இடத்துல இருக்கு. இப்போ ராமாயணம் ஒரு படி மேலே போகுது. 7 படிகளை கொண்டு வந்து ராமாயணம் வைக்கிறது. இந்த 7 படிகளை எவன் ஒருவன் கடந்து வருகிறானோ அவன் சத்புருஷனா இருக்கான். 7 படிகள் என்னன்னா ஒவ்வொரு காண்டமும் ஒவ்வொரு படிகளாக அங்க சித்தரிக்கப்படுது. பாலகாண்டம் ராமனுடைய திருப்பாதம் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய இதுன்னா ஒரு குழந்தை, ஒரு கள்ளம் கபடமற்ற குழந்தையா இருக்கு. அதுக்கு சூதுவாது தெரியாது, அது எல்லா இடத்துலையும் போகும், அதுக்கு யாருக்கும் விரோதம் இருக்காது. எவன் ஒரு இடத்துல அந்த சூதுவாதி இல்லாமல் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறானோ அவனால் மட்டுமே அயோத்தி என்ற நகரை அடைய முடியும். அந்த அயோத்திங்கிற நகரம் எது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஹிருதயத்தில் உள்ள ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறது பாகவதம். அப்ப அந்த அயோத்தியா காண்டம்ங்கிறது எதுன்னா தொடை அப்படிங்கிறது. எல்லோரிடத்திலும் கடவுளை காணக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அயோத்தியா காண்டம். அப்போ வெறுப்புங்கிறது இருக்காது, விருப்பம்ங்கிறது இருக்காது. விருப்பம் வேண்டாம், வெறுப்பும் வேண்டாம். எல்லாத்துக்கும் காரணம்னா அயோத்தி ஒரு சண்டை அமைதியை இழக்கிறதுக்கு காரணமா இருந்தது எது அப்படின்னு சொன்னா அந்த ஆசை, மண்ணாசைங்கிறது தான். அந்த இடத்துல சொல்ற பக்தி என்னும் கரை. பக்திங்கிறது எது சொல்றதுன்னா தன்னலமற்ற அன்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. நான் உனக்கு செஞ்ச நீ எனக்கு இருந்த தருவ அப்படிங்கிறது கிடையாது. என்ன அந்த அன்பு வந்து எதையுமே எதிர்பார்க்காது. ஆனா தனது அந்த தான்கிற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்ப பாரு எதிர்பார்த்துட்டே இருக்கும். அதுதான் வந்து அந்த இடத்துல அயோத்தியா காண்டத்துல துடைய சொல்லியிருக்காரு. அதுக்கு பக்தி யோகஸ்னுடைய ஸ்லோகம்லாம் பார்த்தோம், அதுதான் எக்ஸாம்பிள். அடுத்தது ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டம் எதுன்னா வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது. இந்த வயிறு என்ன பண்றது, உள்ளுக்குள்ளார போடுறது அத்தனையும் சாப்பிடுறது, அரைக்கிறது, சத்தம் மட்டும் சக் பண்றது, தேவையில்லாத விட்டுருது. இந்த ஆரண்ய காண்டத்துல ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இருக்கக்கூடிய பக்தாலாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, சத்தம் மட்டும்தான் எடுத்துருக்கா. உலகத்தில் உள்ள சத்தம் மட்டும்தான் எடுத்திருக்கா, அசத்தை விட்டுருக்கா. சரபங்கரா இருக்கட்டும், சுதீக்ஷனா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், எல்லாருடைய ஜடாயுடைய செயலா இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா சத்தம் மட்டும்தான் ஸ்வீகரிச்சுட்டு இருக்கா, அசத்தெல்லாம் விட்டுருக்கா. இந்த வயிறு இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு மனிதனுக்கு வயிறு தான் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறார். இது செய்யற செயல நீ ஒரு நிமிஷம் வயிற்றுல போய் கைத்த தொட்டு பாரு அப்படிங்கிறார். எல்லாத்தையும் அது வச்சுட்டு இருக்கா அப்படின்னு இல்லை. அதே மாதிரி பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல உள்ள நல்லதை மட்டும் ஸ்வீகரிச்சுக்கோ, கெட்டதை விட்டுடு. கேட்கக்கூடிய எல்லாவற்றிலும் உள்ள நல்லதை மட்டும் கேட்டுக்கோ, கெட்டதை விட்டுடு. எல்லாம் அழகா வந்து இந்த ராமாயணம் சொல்றது. இந்த அரண்ய காண்டம் வந்து நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து அதுதான். ஒரு சுவாமி சிம்பிளா சொல்லிட்டார், ஆசையை விட முடியாது, ஆசைதானே துன்பத்திற்கு காரணம். அதனால நீ என்ன பண்ண, ஆசைக்கு ஒரு உச்ச வரம்பு வைங்கிற, ஒரு சீலிங் பண்ணு, போயிட்டே இருக்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கு, அதை ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோ அப்படிங்கிறாய் போதும் அப்படின்னு. காஃபியே குடிக்க கூடாதுன்னு பரம ஒரு மகாத்மா எல்லாம் சொன்னான். சுவாமி என்ன சொன்ன, காஃபியை குறைச்சிக்கோன்னு ஃபர்ஸ்ட். அப்புறமா என்ன பண்ண, வேணுமான்றது யோசி. இதுக்கப்புறமா சொல்ற வேண்டாமே அப்படிங்கிறார். எனக்கு தெரியும் விட்டுடுன்னா விடாது, பிடிச்சிட்டு கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்கோம். எப்படி குரங்கு வந்து பாம்பை பிடிச்சிட்டு வீண் 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 கத்துறதோ அதே மாதிரி நம்ம பிடிச்சிட்டு கத்தின்னு உட்காந்துருக்கோம். காஃபினால ஒரு பிரயோஜனம் இல்லை, டீனாலும் பிரயோஜனம் இல்லை. அது வந்து அந்நிய பானம். அது சுவாமி வந்து அந்த இடத்துல சொல்ற காஃபியை நிறுத்து அப்படிங்கிறார். படிப்படியா சொல்ற. அதுல ஒரு பீரியட்ல போகும்போது சுவாமி சொல்ற, பெரிய டம்ளர்ல 6 வேளை குடிச்சிருக்கு, கம்மி பண்ணி சின்ன டம்ளரா மாத்தேன், 6 வேளை குடி, ஆனா டம்ளர் சைஸா மாத்துக்கிற.
அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, கொஞ்சம் 3 நீ வந்து அதை மாத்தேன், 6 4 மாத்து, 4 2 மாத்து, 2 1 முடிச்சிடும் அப்படிங்கிற. இன்னொரு விஷயத்துல போறார், ஒருத்தரை திருத்தர, பயங்கர ஸ்மோக்கிங் பர்சன். சுவாமி என்ன பண்றாரு, ஒரு சாக் பீஸும் ஸ்லேட்டையும் கொடுத்துட்டு டெய்லி நீ பிரணவ மந்திரத்தை இத்தனை வாட்டி எழுதிட்டு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு சிகரெட்டை குடி அப்படிங்கிற, ஸ்மோக் பண்ணுங்கிற. கம்மி அதுக்கு மேலே குடிக்கூடாது. ஒரு நாளைக்கு கொஞ்சமாக எதுக்கு சாக் பீஸ் கலைஞ்சிட்டே வருது. ஒரு நாளைக்கு இவனுடைய அந்த ஸ்மோக்கிங் எதுவும் கரையாது. உடனே எடுத்தோடனே குடிக்காதன்னா இவன் என்ன பண்ண, அடுத்த நிமிஷம் சுவாமிகிட்ட வரமாட்டான். ஏன்னா முடியாது, அதுதான் நம்மளை இழுக்கிறது. நல்லது என்றைக்குமே வந்து கசக்க தான் செய்யும். அது சுவாமி வந்து ரொம்ப அருமையாக அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த அரண்ய காண்டத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, கெட்டதுன்னு நமக்கு தெரியறத எப்படி விடுறது, அனாவசியமாக கோபப்படுறமே அந்த கோபத்தை எப்படி விடுறது, அதுக்கு என்ன வழி அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறார் இல்லையா. ஒரே வழி நீங்கள் செய்து பாருங்க. மகாவிஷ்ணுடைய ஸ்லோகம் என்ன சொல்றது, சாந்தாகாரம் உஜக சயனம் சொல்றது. அவன் எப்பொழுதுமே சாந்தமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சயனித்து இருக்கிறதுனால. நீங்கள் படுத்துட்டு எவனையாவது திட்டுங்க பார்க்கலாம், உங்களால் திட்டு வருதான்னு பாருங்க. வரிஞ்சு கட்டிட்டு எழுந்து உட்காந்து சத்தம் போடுவோம், பயங்கரமாக வரும். அதோட எழுந்தோன்னா வீராவசமாக வரும். உட்காந்தா கூட அவ்வளோ தூரம் கோவம் வராது. படுத்துட்டு பாருங்க, என்ன பண்ணிட்டோம், பேசாமல் படுத்துன்றோம் அப்படிங்கிற. அதனால தான் அவருக்கு அமைதியானவரே. இந்த அரண்ய காண்டத்தில் முக்கியமாக பொறுமை, the 3 P's சொல்றார், பியூரிட்டி, பேஷன்ஸ், பெர்சிவரன்ஸ். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இருக்கணும். இதுதான் வந்து சபரினுடைய வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம கற்றுருக்கோம். ஒரு வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கணும். ஒரு வயிறு எப்படி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், அந்த வயிறுனால தான் வந்து நடக்கிறது. சத்துலாம் வந்து என்ன பண்ணுறது, சக் பண்ணி அந்த பிளட்டுக்கு போய் எல்லாம் வருது. இந்த வயிறை நீ நினச்சிக்கோங்கிற. அடுத்த பகுதி என்ன இருக்குது, கிஷ்கிந்தா காண்டம், ஹிருதயம். ஹனுமான் வந்து ஹிருதயத்தில் பகவானை வச்சுனான். சுக்ரீவன்னாலே என்னன்னா நல்ல இனிமையான குரலை உடையவன். அவன் அந்த இனிமையான குரல் வந்து என்ன பண்றது, ஹிருதயத்துல இறைவனை கொண்டு வந்து நிறுத்தியது. அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது, ஒரு உயர்வு கிடைச்சது, ஒரு பிரம்மச்சரியம், ஒரு நல்லோர் நட்பு. உன்னுடைய இனிமையான குரல், உனக்கு இருக்கக்கூடிய ஒரு குரலை வச்சுட்டு ஒரு நல்லதை செய்ய. அதுல ஏன் வந்து வீணான வார்த்தையை சொல்ற, தேவையில்லாத ஒரு சொற்கள் எல்லாம் சொல்ற. அதான் சொல்லுவார் சிம்பிளா, நாக்கு சொல்லிடுறது உடையிறது பல்லு அப்படின்வார். நம்ம சொல்ற ஒரு செயல்னால இது வந்து நம்ம சரி ஜோக்கா எடுத்துட்டு இருக்கோம், ஆனா அது கிடையாது. நம்ம செய்யற ஒரு தீய செயல்னால யாரை பாதிக்கிறதுனா குடும்பத்தையே பாதிக்கிறது. அதனாலதான் சொல்லுவா, சொத்து சேர்த்து வைக்கிறது பெருசு கிடையாது, புண்ணியத்தை சேர்த்து வை, தலைமுறையை காக்கும்ங்கிறது. நம்ம அதை விட்டுட்டோம். சொத்து தான் நமக்கு முக்கியம் நினைச்சிட்டு அதர்ம வழியில போயிட்டு கடைசியில குழந்தைகளுக்கு அவ்வளோ விதமான ஒரு அமைதியின்மை ஏற்படுறதுக்கு உண்டான வழி அத்தனை செய்யறது யாருன்னா பெரியவர்களாக நம்பும். அந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் அதான் சொல்றது, உன்னுடைய ஒரு இனிமையான குரலை வைத்துக்கொண்டு இனிமையான வார்த்தைகளுக்கு எது இனிமை, சத்தியம் கண்டசிய பூஷணம்னு போட்டான் சாஸ்திரத்துல. சத்தியத்தை பேசு, இனிமையா பேசு, பிரியமா பேசு அப்படின்னு சொல்றான். யாரையும் துன்புறுத்தும்படி பேசாத. அதெல்லாம் கிஷ்கிந்தா காண்டத்துல போய் பார்த்தோன்னா தெரியும். அனுமனுடைய வினயம் எப்படி இருக்கு, சுக்ரீவன் இடத்துல போய் சொல்றது ஒரு நயம், இதெல்லாம் வந்து கத்துக்கணும். அடுத்த இதுல சுந்தரகாண்டம், தொண்டை, பகவானுடைய தொண்டை சுந்தரகாண்டம். தூதுவனுடைய ஒரு இது என்ன அப்படின்னா, எப்படி எல்லாம் நடந்துக்கணுங்கிறத நம்ம பார்த்தோம் அனுமானுடைய இதுல. தன்னுடைய உறுதியிலிருந்து மாறல, தன்னுடைய கடமையிலிருந்தும் தவறல. ஒரு குறிக்கோளை ஏத்துனா அந்த தொண்டையில தண்ணி வேணும்னா கூட தண்ணி குடிக்கலாம். ஏன், அவனுடைய காரியம் பூர்த்தி ஆகணும். அப்படி என்ன இந்த உடம்புக்கு பூர்த்தி ஆகணும், முதல்ல இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் அதுல போயிடுத்துன்னா அடுத்தது கவனம் என்ன ஆயிடும், சுகம் கண்டு போகிற சின்ன சுகம் என்ன ஆயிடும், பெரிய சுகத்துக்கு வழிவகுக்கும். அதனாலதான் எந்த இடத்துலயும் நிக்கல. இன்னொரு இடத்துல என்னன்னா, அனுமனுடைய பராக்கிரமம். இந்த இதுல ஒரு சூக்ஷ்ம ரூப
சூக்ஷ்ம ரூபமாக எடுத்துக்கொண்டு போனான் சீதைட்ட. பெரிய ரூபமாக எடுத்து படைகள்கிட்ட வென்றான். ராமன் இடத்துல போய் என்ன பண்ணான், எப்படி பேசணுமோ அப்படி பேசினான். பணிவும் இருந்தது, துணிவும் இருந்தது. ராமன் இடத்துல வரும்போது பவ்யமா வந்தான். மலையை தூக்கிட்டு வரும்போது பெரிய உடம்பை எடுத்து மலையை தூக்கிட்டு வந்தான். ஒரு செயற்கை இதெல்லாம் முடிந்ததுன்னா ஆற்றல் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த மனதில் நல்லது இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். அதான் சொல்றது இந்த ராமாயணம் சுந்தரகாண்டத்து மூலியமா. ஒரு மனிதனுடைய அழகு என்ன அப்படின்னா அனுமனுடைய செயலை பார்த்து நடப்பதுதான் அழகு அப்படிங்கிறது. லங்கா அப்படின்னு எடுக்கிறோம். லங்காங்கிறது முகம். முகம்ங்கிறது எடுத்துட்டோம்னா இங்க இருக்கு பாருங்க அவயங்கள். இந்த அவயங்கள் தான் இருக்கு. என்ன இருந்து தசமுகனாக இருந்தவனுக்கு சாஸ்திரங்களை படிச்சு அவனால முடியல. இந்திரஜித்து இந்திரனை ஜெயிச்சான், ஆனா இந்திரியங்களை ஜெயிக்க முடியல. அனுமன் இந்திரனை ஜெயிக்கல, ஆனா இந்திரியங்களை ஜெயித்தார். அதனாலதான் வார்த்தையை முன்னாடி போயிட்டான், ஜெயித்தான் இந்திரியங்களே ஜித்தேந்திரியன் அப்படின்னு போட்டான். ஆனா அந்த இடத்துல அதனாலதான் அனுமன் சென்ற இடம்லாம் வெற்றி இருந்தது. இந்திரஜித்து என்ன மாயா லீலம் பண்ணி என்னாச்சு, கடைசியில அழிவுதான் ஏற்பட்டது. அதான் சொல்றான் தர்மம் என்றதுன்னு தன் மனைவிட்ட சொல்றான். தர்மம் என்றது படித்தா மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும். அதுதான் சுவாமி சொல்றார். சாஸ்திரங்களை வெறும்னா படிச்சு வேதங்களை படிச்சு நானும் பெரிய பண்டிட்டு நானும் ராமாயணத்தை டெய்லி பாராயணம் பண்றேன், பிரயோஜனம் இல்லை. ராம தர்மத்தை அனுஷ்டித்தாதான் பிரயோஜனம். அப்பதான் ராமனுடைய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல. உத்தரகாண்டம் தலை. புலன்கள் செவி எதுக்கு கொடுத்துருக்கு, கண்ணு எதுக்கு கொடுத்துருக்கு, நாசி எதுக்கு கொடுத்துருக்கு, வாய் எதுக்கு கொடுத்துருக்கு, லவகுச்சால கத்துக்கணும். லவகுச்சாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற. கண்ணால பார்க்கறான் நல்ல விஷயங்களை, காதால கேட்டுக்கிறான், அதே மாதிரி வாயால பாடுறான். தன்னோட அத்தனை விதமான நறுமணங்களை அவன் என்ன பண்றான், வாசனா அப்படிங்கிறது என்ன, சத் விஷயத்தை நோக்கி போறான், தர்மத்தின்படி நடக்கிறான். இதுதான் உத்தரகாண்டத்துல தலையாயதாக இருக்கிறது. அதுதான் சுவாமி சொல்றார், உன்னுடைய வாழ்க்கைக்கு எது அஸ்திவாரம்ங்கிறத பாரு. எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். இந்த சிரசுல எது இருக்குன்னு பாருங்கிற. இந்த நாளும் இருக்கு. அதுதான் சொல்றது பாகவதம். நாளத்திலையும் கொண்டு போய் ராமனை நிறுத்துகிறார். சான்றோர்களுடைய வாக்கு அப்பப்போ சொல்ல, மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்ங்கிறத நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த இடம். அப்ப பக்தன் என்பவன் யார்? சதா சர்வத்திர காலம் எல்லா உயிரினத்திலும் அன்பாய் இருக்கிறவன் பக்தன், முக்தன் அப்படிங்கிறது. உயர்ந்த சீலத்துடன் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்க்கணும். அதுதான் ஒரு பெற்றோர்களுடைய கடமை. இது ராமாயணம் சொல்லி வைக்கிறது. அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய குழந்தை கடைசியில உங்களை வச்சு காப்பாற்றும். ஆனா அந்த எதிர்பார்ப்போட வளரக்கூடாது. ஏன்னா தசரதர்ல கேட்கிற வசிஷ்டர், எதுக்காக உனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறார். தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கோசரம், வித்துல் காரியத்துக்கோசரம் அப்படின்னு சொன்னா அவன் மத்தியமன். என்னை கடைசி காலத்தை வச்சு காப்பாற்றணும்னு சொன்னா அவன் அதமன் அப்படிங்கிறது. தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு குழந்தை வேணும்னு யார் நினைக்கிறாளோ அந்த குழந்தையினால உலகமும் காப்பாற்றப்படும், உலகத்தில் உள்ள நம்மளும் காப்பாற்றப்படும். சமஸ்த லோகா சுகினோ பவந்துன்னு வேண்டிக்கிறதுடைய தாற்பயம் என்ன? உலகத்துல நம்மளும் இருக்கோம். நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நான் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? எனக்கு என்ன வேணும்? சுற்றம் வேணும், வீடு வேணும், ஆசல் வேணும், அதுக்கு நான் உயிர் வாழறதுக்கு என்ன இருக்கும், தானியங்கள் வேணும், காய்கறிகள் வேணும், பழங்கள் வேணும், அதை உற்பத்தி எல்லாம் வேண்டியிருக்கு. இப்போ நான் ஒருத்த மட்டும் தனித்தா இருக்கேன். அப்போ இவையெல்லாம் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். இப்போ இன்டைரக்டாக அந்த இடத்துல சுயநலம் இருந்தாலும் பொதுநலம் இருக்கு. எல்லாரும் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். இதுல என்ன அதுக்கு உடம்ப சொல்ற எந்த ஒரு அவயங்கள் நம்மளோட இப்ப எனக்கு கை நல்லா இருந்தா போதும்னா இப்ப கண்ணு கெட்டு போலாமா? அப்ப கண்ணு நல்லா இருந்தா போது காது கெட்டு போலாமா? காது செவிடா இருந்தா முடியுமா? செவிடன்ட்ட போய் கேட்டாதான் தெரியும் எவ்வளவு ப்ராப்ளம்னு. இந்த இவ்வளவு விஷயத்த நம்மளால கேட்க முடியுமா? இன்னைக்கு பார்த்து பார்த்து இவ்வளவு அலங்காரத்தை இது பண்றோமே, இந்த பகவானை பார்த்து பார்த்து நம்ம அனுபவிக்கிறோமே. கண் இல்லாதவனால முடியுமா? கை இல்லாதவனால கை தட்டி பாட முடியுமா? கால் இல்லாதவனால எல்லா இடத்துலையும் போய் நடந்து கைங்கரியம் பண்ண முடியுதா?
வாய் இருக்கே, வாயில பூமியால பஜனை பாட்டு பாட முடியுதா? துர்க்கம் தான் பண்ண முடியும். இவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கானே, நம்ம என்ன பண்றோம்? உத்தரகாண்டத்துல லவகுச்சாவை வால்மீகி நடத்தி காட்டுற ஒரு குழந்தை எப்படி நீங்க எல்லாம் சொல்ற ஒரு பால விகாஸ்க்கு அனுப்புன்னா அடுத்த சொல்ற ஒரு பாட்டி சொல்றாங்க, வயசுல முதிர்ந்த பாட்டி, அவங்க சொல்றாங்க இருக்கு 80 வயசு சதாபிஷேகம் பண்ண பாட்டி சொல்ற என் பையனை என்ன சன்னியாசம் ஆக்குறாங்க. சன்னியாசம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காவா? ஒரு நல்ல நியாசத்தை அனுஷ்டிக்கிறவன் சன்னியாசின்னு பேரு. காவி கூட கட்டிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. சதா சர்வத்திர காலம் லோகக்ஷேமத்தை நினைச்சு தன் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறவன் சன்னியாசி. வேதத்தினுடைய இருக்கக்கூடிய பொருள்படி நடக்கிறவன் சன்னியாசி. தர்மத்தின் படி நடக்க வைக்கிறோமே அது தெரியல. என் குழந்தை பணம் சம்பாதிக்கணும், 4 கார் வாங்கணும், 4 பங்களா வாங்கணும், அமெரிக்கா போகணும், என் பையன் ஸ்டேட்ஸ்ல இருக்கான்றது ஒரு பெருமை ஒரு பாட்டிக்கு. என் பேரை நான் அப்படி வளர்க்கணும்னு இருக்கிறேன். நான் இங்கிலீஷ் கான்வென்ட்ல போய் சேர்ந்துருக்கேன். பால விகாஸ்க்கெல்லாம் முடியாது. அவனை ஹிந்தி கிளாஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன், நான் அதுக்கு அனுப்பிச்சிருக்கேன், இதுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறார். செஸ்ஸுக்கு அனுப்புறேன், ரைட்டு. யோகாக்கு அனுப்பு, யோகா இதுக்காக அனுப்புற. சுவாமி சொல்றாரு, புலனடக்கம் இல்லாத ஒரு யோகா பயனற்றது அப்படிங்கிறார். அது வெறும் பிசிக்கல் எக்ஸசைஸ் தான். பால விகாஸ்ல என்னதான் சொல்லித்தரா? நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஸ்லோகத்தை சொல்லித்தரா அப்படின்னு நினைச்சிட்டு, ஸ்லோகத்தின் மூலியமாக ஒரு பண்பினை அவங்க சொல்லித்தரார். எப்படி நடந்துக்கணும், எதையாவது ஒண்ணுத்தை வச்சுட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இதப்பா காத்தால எழுந்துக்கோ, நீ கராட்டே சொல்லிட்டு அப்படி எதுக்காக சொல்லணும்? நான் காத்தால இருந்து நீ பாரு, கையில கடவுள் இருக்கார். நல்லவர்களிடத்தை தான் கடவுள் இருப்பார். நல்லது எது கேட்கறதா குழந்தை? இப்ப நல்லதை சொல்லி தரணும். எதுதான் நல்லது? உன்னுடைய டியூட்டியை செய்யறது நல்லது. எது என்னுடைய கடமை? நான் படிக்கணும், கரெக்ட் டைத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும், கிளாஸ்ல ஒழுங்காக கவனிக்கணும். இவ்வளோ வருது. கையை சுத்தமா வச்சுக்கோ, மனசை சுத்தமா வச்சுக்கோ, எதையாவது போட்டு வச்சுக்காத. கிளாஸ்ல போனால் பாடம் கவனிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணாலும் கராத்தே வஸ்துலட்சுமி சொல்லு, கடவுள் இருக்கார். ஒவ்வொரு நிமிஷமும் கையை பார்க்கும் போதெல்லாம் கடவுள் இருக்கார், கடவுள் இருக்கார். ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ், பயம் அல்ல. நீங்க நினைச்சிருக்க பயமுத்திரைன்னு நினைக்கிறேன், ஒரு விழிப்புணர்வு அந்த இடத்துல. சாப்பிடும்போது ஏன் சொல்லணும், இந்த சாப்பாடு எப்படி வந்தது? சும்மா நீங்க எல்லாமே ஒரு பழத்தை கொடுத்து கேள்வி கேள்வி பசங்க சொல்லிட்டே வரும். பிரம்மார்ப்பணத்துடைய முக்கியத்துவமே அதுதான். ஒரு பழத்துக்கு இந்த பழம் எப்படி வந்தது, நீங்க கொண்டு வந்தீங்க. நான் எனக்கு எப்படி வந்தது, கடையில இருந்து வந்தது. கடையில எப்படி வந்தது, விவசாயி கொண்டு வந்தது. விவசாயிக்கு எப்படி வந்தது, நிலத்துல இருந்து வந்தது. நிலம் எப்படி வந்தது, பயிர் எப்படி வளர்ந்தது. இப்ப பஞ்சபூதங்கள் வருது. அப்போ நீ இந்த பழம் சாப்பிடாம வீணடிச்சா என்ன, அது இத்தனுடைய சக்தி வீணடிக்கிற. அப்ப என்ன இருக்கு, விகிதம் அவிகிதம் வா சர்வமே தமஸ்வ. நான் வீணடிச்ச இத்தனை பேருடைய உழைப்பையும் நான் வீணடிச்சேனே, பாவம் இல்லையாது, தப்பு இல்லையாது. அப்ப என்னது, அந்த இடத்துல நீ குழந்தை யோசிக்கிறது. ராத்திரி போய் உட்காந்து செல்ஃப் என்கொயரி பண்றது இல்லையா, பார்க்கும்போது தெரியுது, ஆக நான் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன், நாளைக்கு பண்ணக்கூடாது. பணம் யாருக்காக கொடுத்தது, பகவான் எனக்காக கொடுத்தது. குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறதா, ஏன் பெற்றோர்கள் சொல்ல முடியல? சொல்லணும், உட்காத்தி வச்சு சொல்லணும். பகவான் இந்த மாதிரி பகவான் நிறைய சொத்து கொடுத்துருக்கான். இந்த மாதிரி இயற்கை உணவுல தான் இருக்கு, இதெல்லாம் சாப்பிடு. இது சாப்பிட மாட்டேன்னு நீ சொன்னா என்ன ஆகும்? எப்படியும் உடம்புக்கு சத்து தேவை, எப்படியோ ஒரு விதத்துல பகவான் கொடுத்தே ஆவான். நல்ல விதமா கொடுக்கணுமா கெட்ட விதமா கொடுக்கணுமா நீயே முடிவு பண்ணு. கெட்ட விதமான என்ன, ஹாஸ்பிட்டல்ல போய் இன்ஜெக்ஷன் போடுவா, வலிக்கும். அதுக்கு இந்த கசப்பை எப்படியே சாப்பிடலாமலே பாவக்காவ. ஒரு பேதி மாத்திரையை கொடுத்துதான் வயிற்றுல இருக்கிற பூச்சி எடுக்கணுமா? நீ 4 வாட்டி போயிட்டு வருவேன். பாவக்காய் சாப்பிட்டா பூச்சி எல்லாம் சுத்து. உன்னை அறியாம உனக்கு வயிற்று வலிக்காது, ஒண்ணும் பண்ண. கொஞ்சம் சொல்லி பாருங்க. முதல்ல நீங்க சாப்பிட்டு பாருங்க. எடுத்த உடனே நீங்க என்ன சொல்றேன், சாப்பிடாத குழந்தை யார் தீர்மானிக்கிறது? குழந்தைக்கு பிறக்கும் போதே தெரியுமா இது எனக்கு பிடிக்காது பிடிக்கும்னு சொல்லிட்டு? யார் நிர்ணயிக்கிறது? பெற்றோர்கள் தான் நிர்ணயிக்கிறது. என்ன, நம்மளால முடியல, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ண முடியல, அதுக்கோசரம் என்ன பண்றோம், ஒரு நியாயத்தை நம்ம செய்யறத நியாயப்படுத்துறோம். தப்பு பெற்றோர்களோட. அங்க பெற்றோர்கள் தன் தர்மத்தை இழந்துடுறார். குழந்தை சத்து இல்லாம இருக்கு, வியாதி வருது, அவஸ்தைப்படுறது. நீ மட்டும் அவஸ்தைப்பட, குழந்தைய அவஸ்தைப்படுது.
இதெல்லாம் எங்க வருது? பாலவிகாஸ் வகுப்புல வருது. குழந்தை சாப்பிடுறது. பெற்றோர்களுக்கு அந்த பொறுமை, அந்த நிதானம், அதுதான் சீத்தை இடத்துலேருந்து நம்ம கற்றுக்கிறோம். இதுதான் இந்த இடத்துல சொல்றது. எல்லாத்துக்கும் மேல அன்பனை பத்தி சொல்லாம நம்ம விட முடியாது. மனோஜவம் மாருத்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதா வரிஷ்டம் மாதாத்மஜ மானரயந்த முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரணம் பிரபத்தே. ஸ்ரீராமதூதன் தூதுவனுக்கு என்ன அழகு? அறிவாற்றல், பேசும் திறமை, அஞ்சாமை, துணிவு, பணிவு, கனிவு. ஒரு பர்சனுக்கு இது அத்தனையும் இருக்கான்னு பார்க்கணும். இந்த பர்சன் இருந்தா அவன் தான் உண்மையான மனிதன். அதுதான் ஒரு பர்சனுக்கு அழகு. ரெண்டாவது யூத்தமுக்கு வானரங்கள்ல முக்கியமா ஏன் பகவான் அவனை செலக்ட் பண்ண? மோதிரத்தை கொண்டு போய் அவன்கிட்ட அங்கதன்ட்ட கொடுக்க கூடாதா? சுக்ரீவன்ட்ட கொடுக்க கூடாது? நல்லன்ட்ட கொடுக்க கூடாதா? ஏன் ராமர் அனுமனை தேர்ந்தெடுத்தார்? ஜிதேந்திரியம், இந்திரியங்களை அடக்கியவன். இந்திரியங்களை அடக்கியவனால மட்டும்தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். ஜிதேந்திரியால. புத்திமதாம் வரிஷ்டம். ஜிதேந்திரியங்கள் அடக்கினவனுக்கு புத்தி எப்படி இருக்கும்? உயர்ந்ததா இருக்கும். அவனுடைய இது எங்க இருக்க? புத்தியின் வசத்துல இருக்கிறதுனால எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை முதல்ல செய்யணும், எதை பின்னாடி செய்யணும் இங்கக்கூடிய அந்த பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் அவனுக்கு வருது. இந்த இடத்துல அந்த பைப்பை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திக்கோங்க. பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன் வித் இன்டெலிஜென்ஸ், பர்ஃபெக்ஷன். அதுதான் எலிவேஷன். அதனால்தான் அனுமன் சாதாரண வானரமா இருந்து இன்னைக்கு ஒரு தெய்வமா உட்கார்ந்துருக்காருன்னா அதுதான் ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன். அவனுடைய பிளானிங், புத்தி சாதுரியமான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், அவனுடைய ஒர்க்ல உள்ள பர்ஃபெக்ஷன், அது இருந்ததுன்னா நம்மளும் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்ததான ஒரு இடத்துக்கு போவோம் சொல்றது ராமாயணம். அடுத்தது மாருத்த துல்லிய வேகம். மனசின் வேகம் உடையவரே, காற்றின் வேகத்துக்கு என்ன இது அப்படின்னா மனதின் வேகம். மனசை யாராலையும் அடக்க முடியாது. அது வேகமா போச்சுன்னா பெண்ணுக்கு அது மாதிரி எந்த தடை வந்தாலும் சத்காரியங்கள்ன்றது ஒண்ணு இருந்தானா அதை எடுத்துட்டாருன்னா யாராலையும் தடை செய்ய முடியாது அனுமனை. மாருத்த துல்லிய வேகம். தென்றலா எப்ப வீசணுமோ தென்றலா வீசணும். சூறாவளியா எப்படி காற்று வீசி சூறாவளி வீசுறது மூலியமா உலகத்துக்கு எப்படி ஒரு நன்மை கிடைக்கிறதோ அது விதமா ஒரு நன்மையை தர. அதே சமயத்துல எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கோ அந்த அணுகுமுறை இருக்கு. அதுதான் மாருத்த துல்லிய வேகம். தென்றலாகவும் இருக்கிறவன் அவனே, சூறாவளியாகவும் இருக்கிறதும் அதுவே. இரண்டும் உலகத்திற்கு பயன் தருகிறது. அதே மாதிரி நம்மளுடைய ஆற்றல் உலகத்திற்கு பயன் தரணும். எந்த இடத்துல தென்றலா இருக்கணும், எந்த இடத்துல சூறாவளியா இருக்கணும்ங்கிறது நம்ம தான். அதற்குண்டான செட் ஆஃப் பாக்ஸ் நம்மள்கிட்ட இருக்கு. அதற்குண்டான அத்தனை விதமான தகுதிகளையும் நம்மள்கிட்ட கொடுத்து பகவான் நம்மளை அனுப்பி வச்சிருக்கார். நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. அதை வெளிக்கொணர்த்துக்கு உண்டான ஒரு வழியையும் பகவான் கொடுத்திருக்கிறான். திருப்பியும் அந்த காயத்ரியில தான் வருது. காயத்ரியில கடமையை பத்தியும் வருது. எது கடமை? ஓம் பூர்வோ சோன. மூன்று உலகங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? எந்த ஜோதி நம்மளை எல்லாம் இயக்குகிறது, எந்த ஜோதி இதை மூன்று உலகத்திலும் ஒளிபரப்பு செய்கிறதோ அந்த ஜோதியை நான் தியானிக்கிறேன். எதுக்கு தியானம் பண்ணணும்? என் அறிவை தூண்ட செய்யணும். எதுக்கு என் அறிவை தூண்டணும்? டிஸ்கிரிமினேஷன் பவர் அதுதானே இங்க இல்லை. எது பண்ணணும் எது அந்த இல்லை, அதுதான் அந்த அறிவை கேட்க. அப்போ இது எந்த மதத்தையும் சார்ந்ததில்லை, எந்த தெய்வத்தையும் சார்ந்ததில்லை. நமக்கு நம்மளையே நம்மளை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு மந்திரம். அதைதான் சுவாமி சொல்லுன்னு சொல்றார். பிரணவமும் சரி, இந்த பஞ்சம் இது பிரிச்சோம்னா ஒண்ணு எதை இருக்கு? ஒவ்வொரு இதத்தையும் குடிக்கிறது. இது எப்படி இருக்குன்னா நம்மளிடத்துல உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பஞ்சேந்திரியங்களையும் கிடக்குது. இன்னொரு இடத்துல போகும்போது கர்மேந்திரியங்கள், இன்னொரு இடத்துல பஞ்ச கோசாதம் 24 எழுத்துக்கள் இருக்கு, 24 அபயங்களை இது பண்றது. என்ன? 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், பஞ்ச கோசா, அடுத்தது பஞ்ச
பிராணன், அடுத்தது நான் மனசுல மனசு, சித்தா, அகங்காரம், புத்தி. நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த பிக்சரை. அந்த லெட்டர்ஸ் எப்படிலாம் எந்தெந்த இடத்துல இது பண்ணுறதுங்கிறத இருக்கணும். கொண்டு வராததுனால நான் அதை அனுப்பி வைக்கணும். சமிதியில் போய் அதை போய் குருஸ்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நம்மளைய அதனால தான் காயத்ரி மாதான்னு போட்டான். எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தைய அரவணைச்சு அழைச்சிட்டு போகிறாலோ அது மாதிரி இந்த குழந்தை காயத்ரி நம்மளை அழைச்சிட்டு போகிறாள். நான் 5 மாதால நீ வேத மாதா சொல்படி நடந்தா போதுங்கிறது சாஸ்திரம். வேதம் என்ன சொல்றது? மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ திருப்பி எடுத்து. அதனால தான் என்ன பண்ணா ரொம்ப சூட்சமா அப்படி புத்திசாலித்தனமா இருக்க. ஐயோ 4 மாதம் 5 மாதம் வர்ஷிப் பண்ண முடியாது. நான் சொல்றேன் கேளு, வேத மாதா மாத்திரம் வர்ஷிப்னா என்ன அதுபடி நடாது. வேத மாதா சொல்றதெல்லாம் என்ன இருக்கு? இன்டைரக்டா அடிச்சுட்டா. அதுதான் இந்த ராம நாமத்தினுடைய மகிமையத்தினால கேட்டோம். ராமனுடைய தர்மத்தை நம்ம கேட்டோம். இந்த ராம நாமம் நம்மளை என்ன பண்றது? அன்பை கொடுக்கறது. இந்த மனதுல ஒரு அன்பை அப்படியே பொங்கி இழைச்சிடுது. இந்த அன்பினால என்ன பண்றது? பனி போல இருக்கக்கூடிய நம்ம பாவ மூட்டைய என்ன பண்றது? கரைக்கிறது. சம்சாரங்கிற இந்த கடல்ல முழுகாம நம்மளை கரை சேர்க்கக்கூடிய ஒரு லகுவான சாதனமா இருக்கு. நமக்கோசரம் கஷ்டப்பட்டு மகான்கள் கொடுத்த ஒப்பற்ற மந்திரம், ஒப்பற்ற சரித்திரம், ஒப்பற்ற தர்மத்தை பிராக்டிக்கலா வாழ்ந்து காமிச்சது. அதனால இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளார தர்மத்தோட வச்சு விதைச்சுக்கோ அப்படிங்கிறான். ஏன் ஹிருதயபூர்வமா கொண்டு போன இதை சொல்லிட்டு முடிச்சிடலாம். எல்லாரும் என் மூஞ்ச பார்க்க ஆரம்பிச்சுட்டா. லேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உணர்வு பூர்வமா அந்த ஹிருதயபூர்வத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுக்ரீவனுக்கு சொல்லி எல்லாம் பண்ணி அனுமன் சேர்த்து விடுறான். வாலிக்கு சொல்லல. ராம பானம் தைச்சது, ராம தர்சனம் கிடைக்கிறது, ராமனுடைய சம்பாஷணம் நடக்கிறது, ராமன் சொல்ற நீதி அப்படியே மனசுக்குள்ள அடப்பதிட்டு ராமனை பார்த்து உயிர் விடுறான். அடுத்த அவதாரத்துல வருது. யாரா வரா? இந்திரனுடைய அம்சமா அர்ஜுனன் வரான். சூரியனுடைய அம்சமா யார் வருது? கர்ணன் வருது. இந்த இடத்துல யாரு? சூரியனுடைய எதிர்படியாக சுக்ரீவன் வந்தான். இந்திரனுடைய பிரகாரம் வாலி வந்தான். இங்க எப்படி இருந்தது அங்க அப்படியே மாறி இருக்கு. சாகும்போது ஹிருதயபூர்வமா அவன் உணர்றான். செவி வழி சொன்னோம் இல்லையா, இந்த பிசிக்கல் வழியா வந்த ஆர்டிபிஷியலா மாறினா என்ன கதினா, அவதாரம் எடுக்கும் போதெல்லாம் அவதாரத்தை மறந்துட்டு சுக்ரீவன் எப்படி, கர்ணன் எப்படி அடுத்த பிறவியில கண்ணனுடைய நட்பு இல்லாம துரியோதனுடைய நட்பு கொண்டு அழிஞ்சானோ அதே மாதிரி அழிவுதான் ஏற்படும். ஹிருதயபூர்வமா உணர்ந்துட்டா அர்ஜுனன் எப்படி கிருஷ்ணனுடன் கைகோத்து இருந்து இருக்கக்கூடிய சோதனையெல்லாம் சாதனையாக மாற்றி கடைசியில கடவுளுடைய கதி அடைஞ்சாலும் அது மாதிரியான தான் ஆர்டிபிஷியலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ அந்த இதை மனசுக்குள்ளார வச்சு ஒப்பற்ற அந்த மந்திரத்தை போற்று அப்படிங்கிறார். யார் யாரெல்லாம் ஆதரவு இல்லை, யாருக்கு நிராதரவா இருக்கு? யாரும் இல்லை, எல்லாருக்கும் ஆதரவு இருக்கு. எது ஆதரவுன்னா உன்னுடைய ஆத்மா. அந்த ஆத்மா சொல்லக்கூடிய தர்மத்தின் படி நடந்தன்னா உனக்கு எந்த இடத்துலயும் துன்பம் இல்லை. உன்னுடைய ஜீவனமே அதுவாதான் இருக்கணும். உன்னுடைய அம்மா அப்பா யாருன்னா ஒப்பேற்பட்டதான அந்த பகவத் தர்மம் தான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்பேற்பட்ட இந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு சாராம்சத்தை ராமகதா ரசா அமிர்தமா நமக்கு பகவான் இங்க கொடுத்து இது இத்தனை நாளை பருக வச்சுட்டாரே, இந்த பகவானுக்கு ஒரு நன்றி செலுத்தணும். இந்த நன்றிங்கிறது கிடையாது. நம்மள என்ன இன்னி வரைக்கும் நம்மள்கிட்ட இருந்த மமக்கார அகங்காரம் எல்லாம் சமர்ப்பணம் பண்றதுக்கோசரம் ஒரு ஆரத்தி. இந்த ஆரத்தியில இவருடைய மனசுல உள்ள அத்தனை விதமான இதையும் கொட்டிடுவோம். சுவாமியை மட்டும் மனசுல எடுத்துட்டு போங்க. இனி ஒரு க்ஷணம் கூட வேற எந்த விதமான மாயங்களும் மனசுல போறோம். இது சத்தியமா நீங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா பகவான் இடத்துல எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் நியாயமான பிரார்த்தனை உடனே செவி சாய்த்து அதை நிறைவேற்றக்கூடியவன் பகவான்.
அதனால இந்த பாட்டை வாய் சொல்லுங்க, கண்ணை மூடிக்கோங்க, பகவானை தியானம் பண்ணிக்கோங்க. தன்னால இந்த ராமன் உள்ள உட்காருவான், காமன் போயிடும். मुदित मन से कहो राम 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 श्री राम राम राम। मुदित मन से कहो राम राम समुद्र सुखद नाव एक राम परम गोप्य परम दिव्य मंत्र राम संत हृदय सदा वसत एक राम परम शांति सुख निदान दिव्य राम निराधार को आधार एक राम माता पिता बंधु सखा सब राम भक्त जनर जीवन दल एक राम 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 मुदित मन से करो राम राम श्री गुरु चरण सरोज रज निज मन मुकुर सुधारी वरणं रघुवर विमलय सज्जोदाय बुद्धिहीन तनु जानिके सुमिरो पवन कुमार बल बुद्धि विद्या देव मोहि हरहु कलेश विकार जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीश महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंचन हरण विराज सुमेधा कानन कुंचल कुंचित केसा हाथ वज्र गजानि नादे कांति मूल जने गुरुसारे शंकर सुवन केसरी नंदन
सुन राम काज करि देखो आतुर चरित्र पुनि देखो रसिया राम लखन सीता मन बसिया तुम रूप धरि सिया दिखावा इकट रूप धरि संग जरावा रूप धरि असुर संहारे रामचंद्र के दास सवारे लाय सखी मन संगनियारे शिव रघुवीर हरषि मुरलारे रघुपति के बहुत बड़ाई तुम मम प्रिय वरद समबारे सगत वरन तुमरो यश गावे अगणिति हरि संगन गावे सनकादिक ब्रह्मादि मुनीसा नारद सारद सहित यम कुबेर विकाल जमाते कवि कोविद कवि गवाते तुम उपकार सुखील विकीना राम मिलाय राजपद तीना तुमरो मंत्र विभीषण माना लंकेश्वर भय सब जग जाना युग सहस्र योधन परमानु जीरोदारि मधुर फल जानु प्रभु मुद्रिका मुख मारी जगति रानी गए वचन जनानी सुगम हार जगत के जीते सुगम प्रग तुम्हारे देते तुम्हारे तुम रघुवारे हो कन्हैया सब सुख लगे तुम्हारे शरणा तुम रक्षक हो डरना अपन तेज सत्मारो आपे विभो लोक आंत के कापे गुण पिता विकट नहीं आवे महावीर जग नाम सुनावे कई रोग हरि सब वीरा जगत निरंतर हनुमत वीरा संकट से हनुमान छुड़ावे मन क्रम वचन ध्यान जो लावे सब हरे राम तपस्वी राजा जिनके दास सकल तुम साजा अब मनोरथ जो कोई लावे राजनित जीवन फल पावे सारग युग परताप तुम्हारा है कर जगत उजियारा साधु संत के तुम रघुवारे अतुल निकंदन दुलारे हंसते दीनव निधि के दाता असुर दीन जानकी माता राम रसायन तुम्हारे पासा सदा रघो रघुपति के दाता तुम्हारे भजन राम को गावे जन्म जन्म के दुख बिसरावे अकाल रघुपति पुर जाई जराजन्मी हरि सहाई और देवता चित्त न डरई हनुमत देई सर्व दुख टरई संकट हरि मिटई प्रभु मीरा जो तुम्हें हनुमत बलवीरा जय जय हनुमान गोसाई कृपा कर गुरु जो सतबार पाठ कर जोई तुलगी बंधु सुतर होई जो एक पढ़े हनुमान चालीसा होयते गीता की गौरीसा तुलसी दास सदा हरि प्रेमा की जय नाथ हृदय मगडेरा की जय नाथ हृदय मगडेरा पवन तनया संकट हरना मंगल मूर्ति रूप राम लखन सीता सहित हृदय बसगु सुरभूप अंजनी कुलवंदायु कुमारन मंगल आरतिया जय जय मंगल
கடலினை காணிய ஹனுமான் லங்கினி துரதி ஹனுமான் லங்கினி துரதி தீரையில் தோகத்தை தீரங்கை தீரையாதினா ஓம் ஜெய் 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 ஹனுமான் சீரையானும் கருத்தனும் நன்றாயினை காலமாயிருந்திடுவார் ஹனுமான் காலமாயிருந்திடுவார் விபீஷண புத்திரன் போலே நம்மையும் சேர்த்திடுவார் ஓம் ஜெய் 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 ஹனுமான் ஆகிராமனே கொண்டே ஹனுமான் ராம லக்ஷ்மணே காரா ஓம் ஜெய் 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 அங்கு ஹனுமான் நினைந்திடுவார் நம் ஹனுமான் நந்திடுவார் என்றும் நம்மை காத்திடவே காம சேவை செய்திடவே சிரஞ்சீவியாகின்றார் ஓம் ஜெய் 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 ஹனுமான் ஓம் ஜெய் 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 ஹனுமான் ஓம் ஜெய் 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 हनुमान जय बोलो श्री रामचंद्र मूर्ति की अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावे रक्ष रक्ष स्वामी எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம் சாய்ராம் சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருக்கணும். என்ன பரிசுனா பகவான் தன்னையே உங்களுக்கு கொடுக்கறதுக்கோசரம் வந்துருக்கார். அதனால பகவான் வரும்போது எந்த விதமான இதுவும் இல்லாமல் நாமஸ்மரணம் தான் நடக்கணும். அதனால இந்த பஜன் சிங்கர் கொஞ்சம் நல்ல பாட்டாக எடுத்து எல்லாரும் பாடுறபடி பண்ணுங்க. எல்லார்கிட்டையுமே பகவான் வருவார். பொறுமையாக இருக்கணும். பகவானுடைய பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. பகவான் மனசில் நிறுத்திக்கோங்க. இதை தவிர வேறு எதுவும் சொல்லலை. பஜன் பாடும்போது நாமாவுடைய உறக்க எடுத்து பாடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க.
राम नाम तारकं सदा भजोरे राम 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 जय कोदंड राम 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 जय कल्याण राम 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 जय पट्टाभि राम 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 जय पट्टाभि राम पतित पावन राम पतित पावन राम पतित पावन राम पतित पावन राम भक्तिपुरीश्वर राम भक्तिपुरीश्वर राम पुट्टपर्तिपुरीश्वर राम पुट्टपर्तिपुरीश्वर राम पावन पावन राम पावन राम पाप विमोचन राम पतित पावन राम पतित पावन राम दानव बंदन राम दशरथ नंदन राम मानव बंदन राम दशरथ नंदन राम दानव बंदन राम दशरथ नंदन राम मानव बंदन राम दशरथ नंदन राम पावन राम तारक राम पाप विमोचन राम पावन राम तारक राम पाप विमोचन राम पावन राम तारक राम पाप विमोचन राम पावन राम पावन राम पाप विमोचन राम पतित स्वामी सत्य साई हरे भक्त जना समुरक्षक भक्त जना समुरक्षक पति महेश्वर ओम जय जगदीश हरे
भवन्तु समस्तलोका सुखिनो जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की ஏழு நாள் நிகழ்ச்சிகள் அற்புதமாக சுவாமியின் அருளால் நிறைவு பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு இந்த மண்டபத்தை நமக்கு கொடுத்த மாகாளியம்மன் ட்ரஸ்ட் தலைவர் திரு பழனிசாமி அவர்களை வருமாறு அழைக்கின்றேன். 7 நாட்களும் அருமையாக உபன்யாசம் செய்தது திரு வேதா முரளி தரூர் அவர்கள். அவன் அருளால் அவன் புகழ்பாடினேன் என்பது ஒரு அடியாருடைய கூற்று. பாபாவின் அருள் நிரம்ப பெற்றதனாலே மிக அருமையாக ராமா கலாமிருதம் நடந்து முடிந்துள்ளது. ஆட்சிக்கு எளியவராய் தன்னடக்கம் உள்ளவராக அவர்கள் விளங்குகின்றார்கள். எங்களோடு இருந்து இந்த சர்வீஸை தினமும் செய்தார்கள். 2 மணி நேரம் சொற்பொழிவாற்றுவது என்பது தண்ணீரோடு குடிக்கவில்லை. நான் கேட்டேன், நீங்க நீர் அருந்தக்கூடாது, சுவாமி பக்கத்தில் இருக்கும்போது நான் என்று சொன்னார்கள். அவர்கள் மருத்துவம் கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அன்பின் சார்பாக அவருக்கு ஒரு நினைவு பரிசை மாகாளியம்மன் ட்ரஸ்ட் தலைவர் திரு பழனிசாமி அவர்களை வழங்கி பொன்னமடை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு சாய் தர்மன் அவர்கள் கொண்டாடுகிறார். வேதா முரளி அவர்களுக்கு வழங்க பார்த்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பு பட்டாபிஷேகம் சிறப்பாக முடிந்தது. ராமர் எல்லோருக்கும் பரிசுகளை கொடுத்திருக்கார். ராஜி கேட்கின்றார், போகலாமா அரண்மனைக்கு என்று. சுவாமி பகவான் சொல்லுகிறார்,
2 பேருக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது என்று சொல்கிறார். யார் 2 பேரையும் கூட்டிட்டு வர சொல்றாரு. அமைச்சர்களுக்கு முடிவில்லை, யாருக்கும் புரியல. ஆனா அனுமான் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஓடி வந்து 2 பேரை கூட்டிக் கொண்டு வச்சுட்டான். அவர்கள் தான் 7 நாட்கள்